கடந்த 5 ஆண்டுகளில் மீனவர்களுக்கு எதுவும் செய்யாத மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் விஜயின் ஆட்சியை குறை சொல்கிறார் என அகில இந்திய மீனவர் சங்க தேசிய பொதுச் செயலாளர் எம்.இ. ராஜா விமர்சனம் செய்துள்ளார். சென்னை ராயபுரத்தில் அகில இந்திய மீனவர் சங்கம் சார்பில் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தேசிய பொதுச் செயலாளர் எம்.இ. ராஜா, பொதுச் செயலாளர் பரணிதரன், நிர்வாக செயலாளர் நாஞ்சில் சேவியர் மற்றும் மாநில நிர்வாகிகள் பங்கேற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து நியூஸ் 7 தமிழுக்கு பேட்டியளித்த தேசிய பொதுச் செயலாளர் எம்.இ. ராஜா, கடந்த 5 ஆண்டுகளாக மீன்வளத்துறை அமைச்சராக பணியாற்றிய அனிதா ராதாகிருஷ்ணன் மீனவர்களுக்கான எந்த ஒரு நலனும் மேற்கொள்ளவில்லை என்று தெரிவித்தார். மேலும் மீனவ சமூகத்தை சேர்ந்தவர்களை மீன்வளத்துறை அமைச்சராக நியமிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். கடந்த காலங்களிலே மீன்வளத்துறை அமைச்சராக இருந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மிக ஒரு வன்மையான ஒரு வார்த்தைகளை உபயோகித்திருக்கிறார். கடந்த 5 ஆண்டு காலங்களிலே மீன்வளத்துறையே ஒரு காலி பெருங்காய டப்பாவாக இருந்து செயலாற்றிய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்றைய மக்கள் முதல்வராக விலகிக் கொண்டிருக்கின்ற சி ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆட்சியை குறை சொல்வது மட்டுமல்லாமல் அவர்கள் பணநாயகத்தை வைத்து ஏதோ பணம் செய்தது போல ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்கிறார். இங்கு பணநாயகமா ஜனநாயகம் என்றால் ஜனநாயகம் என்றதுதான் உண்மை. ஜனநாயகம் இன்று வெற்றி கண்டிருக்கிறது. ஜனநாயக ரீதியாக இன்று மக்கள் இன்று சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு இன்று மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு மிகப்பெரிய வாக்குகளை அளித்து இன்று முதல் வெற்றியாளராக இன்று வரிசையிலே முதலில் நிறுத்தியிருக்கிறார்கள். ஏனென்றால் கடந்த 5 ஆண்டு காலங்களில் அவர் மீன்வளத்துறை என்ற ஒரு துறையிலே அமைச்சராக இருந்ததுதான் தவிர அவர் எந்த துறையிலும் இந்த துறையிலே இருந்து கொண்டிருக்கின்ற ஒட்டுமொத்த மீனவர்களையும் அழித்து அழிவின் பாதையில் சென்று விட்டார். இதனால் மீனவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே என்று சென்று விட்டார்கள். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய தமிழக முதல்வர் ஏழை எளிய மக்களின் எளிய முதல்வராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் இன்றைய தினம் நல்ல ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.